ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து பசுபதியும் வந்து அவங்க பொண்ணு ராகினியும் வராங்க. என்னம்மா அவங்கள காணவே காணோம் அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாம் பின்னாடி வருவாங்க, நீங்கள் முதல்ல கையெழுத்து போடுங்க. என்னம்மா இது ஓனரே பார்க்காம நம்ம இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்குமா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்பா நான் சொல்கிறேன்லப்பா, கையெழுத்து போட போகிறீங்க இல்லையாப்பா? அம்மா தாயே போட்டுறேன் போதுமா, உன்னால் கண்டிப்பாக இந்த 50 லட்சம் நஷ்டம் தான், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. ப்ராப்ளம் சார், இப்போ வந்துடுவாங்க சார் ஓனர் அப்படின்னோடனே, வராங்க லாஸ்ட் மினிட்ல அப்படின்னு சொல்கிறாரு பசுபதி. அடுத்து வந்து விஜயும் காவேரிக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ வந்து விஜய் வந்து பசுபதியை பார்க்குறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இவர் நம்ம எனிபி தானே அப்படின்னா, ஆமாம் அவரே தான் அப்படின்றாங்க. சரி இவர் எப்படி வந்து நீ வந்து நிலவாங்க சம்மதிக்க வச்ச, ஒன்றும் புரியலையே, நம்மளோட நலம் தானே அவருக்கு தெரியவே தெரியாது பாஸ், தெரியாமே வந்து அவர் வாங்குறாரு. எனக்கு தெரியாமல் வாங்குறாரா, பயங்கரமான ஆளாக இருக்கே நீ அப்படின்றாரு. அடுத்து வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்தோன்னே இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறார் பசுபதி. என்ன இப்போ பசு ரொம்ப கஷ்டமாக இருக்கா எங்களை பார்த்துட்டு, எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியலையா, இப்போ தெரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுங்க அப்படின்னு சைன் போடுறாங்க. அதிர்ச்சி அடைகிறார் பசுபதி. நீங்கள் தான் நிலத்தோட ஓனரா, ஐயோ இப்படி நடந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து அப்பா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றாங்க. உடனே வந்து எப்படி தெரியும், நாங்கள் தான் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கணுமே, பரவாயில்லையே எங்கள் இடத்தையே வாங்கிட்டீங்களே பசு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த இடத்துல ஒரு பேய் இருக்கான், அது உனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீயே பேய் தானே, 2 பேயும் சேர்ந்து சந்தோஷமாக இருங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே ஒன்று அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி பசுபதி டென்ஷன் ஆகிறாரு. எல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்றார் ராகினியை பார்த்து. அப்பா எனக்கு தெரியாது இப்போ பார்த்தியா, இப்போது கண்டிப்பாக அவன் நல்லா உன்னை ஏமாற்றிட்டான். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம் நிவின் நல்லா ஏமாற்றிட்டான், அது கூட தெரியாமல் ஏமாந்துருக்கான் அவன்கிட்ட. அவன் காவேரிக்காக அந்த இடத்த விற்கிறதுக்காக உன்னை யூஸ் பண்ணியிருக்கான், அது கூட தெரியல உனக்குப்பா. அப்படிலாம் நிவின் செய்ய மாட்டான்ப்பா, என்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பான்ப்பா, கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணிப்பான்ப்பா. அதெல்லாம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, நீ பார்க்க தானே போகிற, வா வா, எல்லாம் என் தலையெழுத்து, ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை பெத்தம் பாரு அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் வந்து, சான்ஸே இல்லை, நீ விற்றது கூட பெரிய விஷயம் இல்லை, அது பசுபதிக்கு தெரியாமல் பசுபதிக்கே வித்தப்பார், அதுதான் பயங்கரமான ஆளாக இருக்கேடி, உண்மையிலே வந்து உங்ககிட்ட ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து காவேரி இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி என்னோடய கமிஷன் பணம் எங்கே அப்படின்னா, இப்போ தானே அவர் வந்து டிடி கொடுத்துருக்காரு, இன்னும் பாஸ் ஆகணும்ல, அக்கௌண்ட்டுக்கு வரணும்ல, அப்புறம் தானே தர முடியும், அக்கௌண்ட்டுக்கு வந்தானே தரேன் பாஸ், அதான் முடிஞ்சிச்சுல்ல பாஸ், கொடுத்துருங்க பாஸ் ப்ளீஸ் பாஸ், ரொம்ப அர்ஜென்ட் பாஸ், வேறு என்ன பண்ணுறது, சரி தரேன் போதுமா, சரி வீட்டுக்கு வந்தாலும் வாங்கிக்கோ. இல்லை பாஸ் வீட்டுக்கு வரைக்கும் நான் வந்து பொறுமையாக இருக்க முடியாது, இப்போ பணம் உடனே வேணும் பாஸ், நீங்கள் எப்படியாவது வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறது, சரி ஓகே தரேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. உடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே எடுத்துன்னு போயிட்டு காவேரி வந்து அவங்க மாமா கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க யமுனாக்கு வந்து ஃபீஸ் கட்டணும்ல, அதை கட்டிடுங்க அப்படின்னோடனே, வேணாப்பா சொன்னால் கேளு, நான் வந்து எதாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நிறைய பீஸ்லாம் தச்சு கொடுத்துருக்கோம், அதில் தான் காசு வந்துடும், இது கங்காவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிடும், தெரியாத மாதிரி உங்கள் பணம் சொல்லிட்டு எங்கேயாவது வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கொடுங்க மாமா, பேர் வழியே கிடையாது, இப்போ அர்ஜென்ட்டுக்கு ஃபீஸை கட்டிடுங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அக்கா கிட்ட சமாளிச்சுக்கோங்க அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாரு. ஆமாம் மாமா சொன்னால் கேளுங்கன்னொன்னே சரின்றாரு. இது முடியும்.